இன்னைக்கு டே 5:45க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் 5 மணிக்கு எந்திரிச்சுருவேன். சில நாள் குழம்பு இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா லேட்டா எந்திரிப்பேன். ஏன் இத சொல்றேன்னா, நேத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு. அவங்களுக்கான பதில் தான் அது. வழக்கம் போல தைராய்டு மாத்திரையும் போட்டாச்சு. நேத்து யாரோ இப்ப இனியாப்பாவுக்கு வந்து பஞ்சாமிர்தம் குடுத்துருப்பாங்க போல. நம்ம எப்பலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வாய கட்டி வைக்கிறோமோ, அப்பல்லாம் நமக்கு புடிச்ச பொருளா நம்ம கண் முன்னாடி வந்து வந்து போயிட்டுருக்கும். எனக்கு என்னமோ ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது அப்டின்ற மாரி தோணிக்கிட்டே இருக்கு. நீங்களும் உங்க பதில சொல்லுங்க. சாப்பிடலாமா வேணாமான்னு? நீங்க சொன்னா தான் நான் சாப்பிடுவேன். சரியா? இன்னைக்கு காலையில காரக்குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலான்னு ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ கட் பண்ணி பொரியல் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் காரக்குழம்பு வச்சேன். ஏன்னா தக்காளி இல்ல ஜெப்டோல போட்டிருந்தேன்னா அது வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. விடிய காலன்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். காரக்குழம்புக்கு தாளிச்சு விட்டு குழம்புலாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே போய் வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டு விட்டு வந்துட்டேன். நானும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பெரிய ரங்கோலியா போடணும் தான் நினைச்சு வாசல்ல குனிவேன். ஆனா குட்டி வேணா அடுப்புல எதுனா வேலை வச்சுட்டு தான் வந்திருப்பேன். அதனால குட்டி குட்டியா போட்டு விட்டு வந்துருது. குழம்பு ரெடி ஆயிருச்சு. இனியாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவரை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து அந்த முட்டைக்கோஸ்லயே கொஞ்சம் சாதம் போட்டு பெரட்டி அதை அவனுக்கு டிஃபன் கட்டியாச்சு. நேத்து நைட் வரும்போது இனியாப்பா ஒரு பெரிய கொய்யாக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால கட் பண்ணி பார்த்தா உள்ள பழமா தான் இருக்கு. வெளியில காய் மாதிரி இருந்தது. அதை தான் தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பவும் உப்பு மிளகாத்தூள் போடுவேன். இது நல்லா இனிப்பா இருக்கிறதுனால எதுவும் போடல. அப்படியே அவனுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவனையும் கிளப்பி ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டு வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம். டாடா.